எப்படி தெரியுமா? இந்த தேவகோமன் வருகிற போது நம்மை ஊர்வசை சுலோருவை ஆமா எவ்வாறு ஆட வேண்டும் அப்படியே எப்படி ஆடணும் உள்ள நாட்டிய ஆடுது. நான் கேட்டு வெளியே இருக்கிறேன். எனக்கு எப்படி தெரியும் போய் இல்லையா? எனக்கு நாட்டியாட தெரியுமா? தெரியாது. உள்ள நாட்டி ஆடுறாங்க. நான் கேட்ல இருக்கிற காவலாளிக்கு போய் தெரியுமா? தெரியாது. அது எனக்கு தெரியாது. எப்படி ஆடினாலும் அது மட்டும் கிடையாது. என்னுடைய போலங்கள் சொல்ல ஆமா வத்ராயுதம் சொல்லக்கூடியது எங்கே பிறந்தது? எங்க? கடல்ல பிறந்தது. எல்லாம் தெரியும் எனக்கு. கடல்ல பிறந்தது எனக்கு தெரியல. ஆமா பிறந்தது காமட்டேன் கம்புகாரிச்சம் ஐராவதம் பதமனதி சொல்லக்கூடிய 32 கற்கள் பிறந்தது. அதோடு சேர்த்து வஜ்ராயுதமும் பிறந்தது. ஆமா ஆமா அது மட்டும் கிடையாது. இவருடைய மனைவி இந்திராணி பிறந்திருக்கிறார். இந்திராணியை கடலில் பிறந்தவள். ஆமா அழகில் சேர்ந்தவள். அப்படி இருந்தாலும் தன் புகழை சொன்னார். எவ்வளவு சொல்லிக் கொண்டு போகலாம். இது எப்பேற்பட்ட கதை பெரிய கதை. பெருத்த கதையா இருக்கிற போது அதை அண்ணவருக்கு தெரிந்தவாறு சுருக்கி சொல்லும் நேரம் இருந்தாலும் அரசவையில் இருக்கிற போது நாட்டின் நலத்தினை விசாரிக்க வேண்டும். கேட்ட கேள்விக்கு தக்க இருக்குதா இல்ல சேம குறைபாடு நடக்குதா? நமது நாடு நீங்க ஆளக்கூடிய முப்பேறு நாடாகப்பட்டது. தெய்வலோகோ பொன்னுலோகோ அமராவதி பட்டணம் இந்த முப்பேறு நாடாகப்பட்டது. நாடு மிக சேமமா இருக்கிறது. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. மற்றொரு வார்த்தை ஆலய தோறுமே அவை மூதாட்டி சொல்லிய வண்ணம் பார்க்கிற போது தெய்வ ஆலயம், விஷ்ணு ஆலயம், சிவ ஆலயம், அம்மன் ஆலயம் என்று சொல்லக்கூடிய 1000 ஆலயங்கள் உண்டு. ஆலயம் இல்லாவிட்டால் இந்த பூவிடம் கிடையாது. ஆலயத்தில் இடைவிடாமல் நெய்வது விரிகிறதா? இல்ல குறைபாடு இருக்கிறதா? நீங்கள் செய்யக்கூடிய ஆட்சியிலே அந்த 3 ஆலயத்தில் நெய்வேதை எரித்துக் கொண்டே வருகிறது. அதில் எந்த ஒரு குறைபாடு கிடையாது. மற்றொரு வார்த்தை எப்படி என்றால் சொல்லக்கூடிய மாதக்குளம் மங்கையா, அதாவது முன்னோர் வரையக்கூடிய காரணம் எப்படி தெரியுமா? இந்த நாட்டை தலைமையில் ஏற்று சரியாக ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் கூறும் மலையும் மலையும் ஆலயத்தில் அப்படி இரண்டாவது மழை பொழிய காரணமாக இருக்கக்கூடிய கணவனை கண்கண்ட தெய்வமாக வணங்குகிறாரா? குறைபாடு இருக்கிறதா? சொல்லக்கூடிய கணவனை கண்கண்ட தெய்வம் என்று காலை எழுந்தவுடனே கணவர் காலை தொட்டு வணங்கி கொண்டு வருகிறார். எப்படி கிடையாது. என்னுடைய ஆட்சி காலத்தில் சிவஜியம் இன்னும் எப்படி என்றால் அன்பு மைத்திராராகிய அது எந்த ஒரு குறைபாடு இல்லாத நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படி இருந்தாலும் இந்த நாட்டை பார்த்துக் கொண்டிருந்தால் ஆகாது. சிறிது வீட்டை பார்க்கும் நிலை இருக்கிறது. அதனால என்னுடைய மனைவி இந்திராணியை அழைத்து வர வேண்டும்.
சுகோதயம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆரூர் தந்தை இருக்கக்கூடிய மாரி தந்தையார் பணம் அளித்திருக்கிறார். ஆமா, என்ன சொன்ன?
யாரா பார்த்து பாப்பானே கேக்குறேன் உன் ஜாலியா ஜனமா பெருசா பெரியப்பா அங்காளியா பங்காளியா இல்ல சித்தி விட்டு புள்ளியா பெரியா விட்டு புள்ளியா சொந்தமா பந்தமா யாரா பார்த்து பாப்பானே கேக்குறேன் உனக்கு கருவாய் கூப்பிட்டு கேட்கலான்னு கருவாயினா புரிஞ்சு வாங்கினே கருவாயிலாமா அவன் எப்படியாப்பட்ட ஆள் எதிர்த்தான் தெரியும் இல்ல மூத்தத்தை மோருன்னு குடிச்ச பையா சாந்த சலான்னு குடிச்ச பையா இவன் கண்ணே பாரா கல்யாண வீட்டுக்கு ரைட்டு மாதிரியும் மூக்கே பாரா மூணு தூரம் மாதிரியும் அண்ட புண்ட வயா ஆகாசி நொல்லி வய கெண்டி கெழுது வாயோடைய கவனமா பூக்கு வயா முதலகாரா நீ யாரு பேசுறோம் நீ பேசுறப்பா வீடு எடுக்கிறப்பா ராத்திரிக்கல இப்ப எல்லாரும் சாவு வர்றவங்களுக்கு வரலையடப்பா ஆனா வரும் செல்லரைக்கு போயிட்டு போன கொல்ல கஷ்டம் யாரு எப்பா ஆனா வரும் நம்ம ஜடியாப்ப மருந்துன்னு சொன்னாங்க ஏமா பெருமை சாப்பிடுறியா சும்மா கரியா இல்லம்மா சோறு சாப்பிடுறியான்னு கேட்டேன் நான் சோறு எல்லாம் சாப்பிடறது பழக்கம் இல்லைண்ணா என்ன தூக்கி பிடிச்சினே கிடக்குற மேலுக்கு ஏன் தூக்கி போகுது என்ன ஏன்னு கேக்குறியா ஆத்திர அர்ஜென்ட் நீ வருவே வந்த வண்டியா அப்படி இப்படி தூக்கனா நீங்க சீரியெல்லாம் எதனா ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்றது அது யாரு தோவிக்கிறவங்க அந்த பவோட தோசி எத்தனை வருஷம் ஆகுது சுனாமி தண்ணி அடிச்சுட்டு போயிட்டா அந்த சுனாமி தண்ணி நல்லா இருக்குமா பாப்பே ஏய் பாப்பான்னு கூப்பிடாதுன்னு தான் சொல்லி நிக்கிறேன் பாப்பா சோறு கொண்டு போற புள்ள அந்த இது கொண்டு போய் எதே கொண்டு போய் இது வலிமா எப்படி இப்படியா நல்லாக்குதுமா டிக்கி நல்லாக்குதுமா திரும்பி நில்றியே இது கொண்டு போய் வந்துருச்சப்பா யார் வீட்லயே சண்டை சாமி உள்ள இருக்குப்பா எங்க சக்கால் தெரியாது தெரியல எங்க சக்கால் தெரியாது இது கொண்டு போய் அதை கொண்டு போய் மரமில்ல விட்டு ஒரு செட்டு வாஸ்காலு அப்படி நின்னுங்க அதான் நல்லா பொழைக்கிற புள்ள ஒரு செட்டு வாஸ்காலு ஒரு செட்டு ஜன்னலு என்ன 4க்கு 3 இல்ல 3க்கு 3 கூட்டியே ஒரு செட்டு வாஸ்காலு ஒரு செட்டு ஜன்னலு மீதிக்கிறது ரீப்பரு மீதிக்கிறது இதுக்கு ஆப்பு ஆப்பெல்லாம் வச்சாச்சு மச்சான் என்னை பார்த்தா அப்படி இருக்கும் போது உன்னைய பார்த்தா எடுக்க தோணாதுக்குமா பாருமா ஏய் யாருக்கும் தெரியாது டிரைவருக்கும் ஒரு ஒத்துமை நம்ம ஊருக்கு எடுத்துட்டு பஸ் வருது ஆனா கண்ட்ரைட்டுக்கும் டிரைவருக்கும் ஒரு ஒத்துமை எப்பா அவங்க சுண்ணியில கொஞ்சம் அடிக்கணும் கம்முட்டா இருந்தா ஏன்டா உங்களை எல்லாரும் இந்த நந்தமணி ஆப்பனுக்கு அந்த சேவெல்லாம் எங்கடா போயிருக்குது அதை பாலா போனையாமா அப்படியே நடந்து நாங்க அங்க பாரு அவங்க ஒருத்தன் குஞ்சே குடிச்சு எப்படி இழுப்பி கிடக்குறான் கொண்டே கடிச்சுமா ஆனா அப்புறம் அங்க இருங்க சத்த அங்க ஒரு குண்டாவை என்னான்றான் நாடகக்கார புல்லாம் பேசட்டாங்க ஒரு வருஷம் கிருஷ்ணன் இருந்தாரு யாரு கூட பேசல பேசுறாரு இன்னைக்கு எழுதுன ஆடுது பேசுறாரு நானா வர்றேன் நீ டிரைவருக்கு பாரு ஒரு காலக்கா டிக்கெட் கொடுத்தா கண்ட்ரைட்டு ஒரு ஆளுக்கா டிக்கெட் கொடுத்தா கண்ட்ரைட்டு மத்த பேருக்கு சேர்த்து டிக்கெட் கொடுத்தா அவன் டிரைவரு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் தள்ளிடுவாங்க ஏமா எப்படி
அப்படிலாம் இருந்தா மச்சான் உன்னை பார்த்த உடனே எனக்கும் தோணுது. உள்ளமா உனக்கெல்லாம் தோணாது. ஏன் தோணாது? என்ன பார்த்து உனக்கு எப்படி இருக்குமா சொல்லு தாந்து. போட்டு மேல போட்டு போட்டு என்ன கேட்கறேன் நான் கேளு. நீங்க என்ன பண்றது சொல்றீங்க, நாங்க பாட்டு நாங்க அடிச்சுக்கிறதா? உனக்கு என்ன இப்ப அங்கலாப்பு? அங்கெல்லாம் தான் பின்ன அடிக்கிறேன் நாங்க. அங்கலாப்புல கொடாய் பின்னால் போய் இறங்க போடா. பிரச்சனை எம்மா கொண்ட மேல கொண்ட போட்டு என்ன பாடுவான் என்ன தொடுக்கு 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 இப்படி அடிக்கிற. நீ அந்த வேலைலாம் செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாய் எதுக்கு கொட்டை நாய் பின்னாடி அழிது? வெட்டி நாய் பத்து பாஞ்சு ஒட்டுக்காளிது. அந்த மாதிரி ஒரு பொம்பளையில கண்டா அந்த மாதிரி கொண்ட மேல கொண்ட போட்டி மேல ஒரு கொண்ட போட்டி எந்த கொண்ட போட்டாலும் கண்ணம்மா கண்ணம்மா உன்னை ஏறு. ஏய் ஏழு எடுத்து பார்க்க மாட்டேன்னு கூட சொல்லி போடு. அதுதானே சொல்றீங்க கண்டார ஓலியா. அதனால போனால் போகட்டும், கெட்ட சொற்களை அகற்றி விடணும், நல்ல சொற்களாகப்பட்டது நம்ம செவிட்டு ஏற்றி கொள்ளணும். ஏன்னா கெட்டதே பேசினா அங்கே மறந்துடணும், நல்லதே பேசினா 40 வருஷம் கழிச்சு கூட நல்லா அவங்களை புகழ்ந்து பேசணும் இல்லையா? கெட்ட பேசி இங்க சொல்றதே போய் அங்க சொல்லினு, அங்க சொல்றது போய் அந்தான்னு சொல்லினு ஒரு வீட்டுல சண்டை வைக்க கூடாது இல்லையா? சண்டைன்றது ஆகாது. அதனால அன்ற நாள் இது என்ன சபை? அன்று நாளில் தேவ சபை. ஏன் என்ன ஆச்சு? அதுதான் கட்டு போடணும்னு கட்டு போடுறதா 2 நாளா? அன்ற நாளில் இது என்ன சபை? அன்று நாளிலே மாபெரும் தேவர்கள் கூடப்பட்ட தேவ சபை. சபை இன்று நாளிலே மாபெரும் மக்களால் தேர்ந்தப்பட்ட மக்கள் சபை. மக்கள் சபை அடிக்கலாம் தோற்றாக்கி தரணும். நான் யாரம்மா எந்த ஊரு சேர்ந்தவள் சொல்லணும் இல்லையா? ஏன் வாய் அப்படி புழக்கிறேன்? எங்க வீட்டுக்கு அடிக்கிறப்பா, எங்க வீட்டுக்கு அடிக்கிறேன். ஒரு நாள் வந்த சாமி போட்டு கடை 10 நம்பர் போனா எங்க வீட்டுக்கு அடி போயிருது. நானா மாநாடுறேன் போட்டு கடைப்பா எப்படி 8 கடை 2 மாசம் கான்ட்ராக்டுக்கு நானா மாநாடுறேன். சாயங்காலம் போன வச்சு ஏன் கான்ட்ராக்டுக்கு சொல்றேன்னு கேளு. அவளை பார்த்துதான் தார் ரோடே போட்டுது. கலருக்கு உன் கலர் ஒண்ணு எங்க வீட்டுக்காரி கலர் ஒண்ணு கம்மி இல்லைப்பா. ஏன் ராதா இப்படி பாக்குற? அதனால நான் யார் என்பது விளக்கமாக சொல்கிறேன். இதுக்கு முன்பதாக வந்தது யாரு? தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னரையா? மூவேறு நாட்டை ஆட்சி புரிவதின் மன்னவர் தெய்வலோகம், பொண்ணு லோகம், அமராவதி பட்டினம். என்னம்மா மன்னவர் மன்னவர் கப்பு கால பிடிக்குது. மன்னவர் அப்படிதான் பாருப்பா, இந்நேரத்துலயே தண்ணி கட்டாம பாடுறா. ஏமா அவங்க படுக்கிறது 2 விதம் இருக்குது. ஏன் இவங்க சும்மா தூங்குற நினைச்சு தெரியுங்க? தூங்குறதுல 2 விதம் இருக்குது. 2 விதம் பாரு. இப்படி படுத்து கை வேற ஆகுது. இப்படி படுத்து பாக்குறான், இப்படி படுத்துனுக்கிறான் பாரு. இவன் காது கொடுத்து கேக்குறான், எத்தனை அடியில் செட்டுக்குது, எத்தனை அடியில் பாறை இருக்குது, ஆமா எத்தனை அடி கீழே போனா தண்ணிக்குதுன்னு. ஆமா பாரு இப்படி படுத்துக்கிறான் படுத்துக்கிறான். இப்படியா
அவன் போர் ஓட்டினே இருக்கிறான். போர் ஓட்டினே இருக்கிறான். ஆனா போருக்கு தண்ணி கிடைக்காம போர் வெளியே இருக்கிற மாதிரி தெரியல. இவன் சைடு போர் போடுறான் இவ்வளவு நேரத்துக்கு. யாரு அவன் சைடு போர் போறான் பாரு. அவன் நீ சொன்ன மாதிரி சைடு போர் போட்டா நேரம் முன்னால போனா தண்ணி, இவனுக்கு என்ன பின்னால போற ஈராயிட்டுக்குது. அதே தான் நானும் கேக்குறேன். இவன் விட்டா கோசமானிய பையன். அப்படி இருந்தாலும் தெய்வ லோகம் பொண்ணு லோகம் அமராவதி பட்டினம் மூப்பேரு நாட்டு ஜெகஜோதிய பரிமலை செய்யக்கூடிய முப்பேரு மன்னவர் யாரு? தேவேந்திர மன்னர் இல்லையா? மன்னவருக்கு தேவி என்னோட பேரு தான் இந்திராணி. ஓ இந்து ராணி. ஆமா, இது இந்து அது ராணி. எது இந்து? இது இந்து. ஏய் தப்பாக பேசக்கூடாது. இந்திராணி இந்திராணி இன்று வந்த பரிமந்தம் என்ன சொல்ல? அப்படிலாம் இருந்தாலும் என்ன காரணமாக மன்னவர் அழைப்பதில் அப்படி மன்னவருக்கு அழைப்பதற்கு முன்பதாக பிக்கிலி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குனியா? போன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டியா? அது எப்படி பார்த்தாலும் வேலைக்கு போன் நம்பர் இல்லைன்னா நீங்க வேலைக்கு ஆகாதுப்பா. அதனால என் நண்பனாக வழங்க வரக்கூடிய வேறு நாளைக்கு அன்பு காணிக்க யாரோட பேர் என்றா சொல்றேன். நன்றாக இருந்து யாரு வேலன் அண்ணா இல்லையா இந்த வெந்த மாரியம்மன் மேல் அழைத்திருக்கிறார். இந்த வெந்த மாரியம்மாலும் வேல அண்ணாருக்கு வேல அண்ணா குடும்பத்துக்கும் தலை தோங்கி வாழ வேண்டும். இந்த கோபுரம் எப்படி வெந்த மாரியம்மா கோபுரம் வசந்து கொண்டு இருக்கிறதோ அதை போலவும் அவன் குடும்பமாகப்பட்டதும் மென்மேலும் வளர வேண்டும். ஆண்டவனை ரட்சிக்கிறோம். அண்ணால் அழைக்க அன்பு காணிக்க சுகோதயம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சேகர் ஐயா பணமளித்திருக்கிறார். ஆமா, சேகர் ஐயா பணமளித்திருந்தாலும் மாமாவா மாமனார் இறந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறவாக இருக்கக்கூடிய அதே வந்து மாதேஷ் ஐயா மேல கொடுத்திருக்கிறாரு. பாபா என்ன சொல்லி கொடுங்க, ஒரே அடி வா.
ஐயா அவர்கள் பணமளித்திருக்கிறார். ஆமா. அதே மாமனார் இருந்து ஏய். என்னை விட்டு பிரிந்தாலும் ஆம். மக்கள் மனதை விட்டு பிரிய இருக்கக்கூடிய ஆமா. மாதேஷ் ஐயா மேல கொடுக்க ஏய். மாதேஷ் ஐயாகப்பட்டவர் ஏய். வருமானம் இருக்கக்கூடிய சேகர் மேல் ஏய். பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், ஏய். வாழையடி வளர வேண்டும், ஏய். ஆண்டவர்கள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று ஏய். ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். ஏய். அவரால் கொடுத்த படம் நாடகம் எடுத்துக்காரு. சிவேஜியும் ஈசன் உன்னை அதே மதிப்புக்கு மரியாதைக்குரிய சேகர் ஐயா அவர்கள் பணமளித்திருக்கிறார். அதே மாண்டு மடிந்து மண்மேல சாய்ந்திருக்கூடிய குழந்தை கவுண்டர் மேல கொடுக்க குழந்தை கவுண்டராகப்பட்டவர் சேகர் ஐயாகப்பட்டவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வாழையடி வளர வேண்டும், ஆண்டவனுள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். அவரால் கொடுத்த பணம் நாடு மட்டும் சுகோதயம். கல்வியை கற்றவருக்கு கல்வியோட அருமை தெரியும். கண்டிப்பா. பிள்ளையை பெற்றவருக்கு பிள்ளையோட அருமை தெரியும். ஆமா. ஆனா பிள்ளையுடைய அருமை எப்படி தெரியும் எல்லாரும் கேட்பீங்க. ஒரு தாய் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறந்தால் பிறக்கக்கூடிய நேரத்திலே 3 நரம்பு இருக்குதான் உள்ள. ஒரு நரம்பு போன உடுதான், ஒரு நரம்பு வேண்டாம்னு சொல்லுதான், ஒரு நரம்பு ஆகப்பட்டது வேண்டாம் என்று அர்த்தமாக நிக்கலாம். ஆமா. அந்த 3 நரம்பை மீறி ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய தாய்க்கு மறுபிரிவி, அந்த குழந்தைக்கு மறுபிரிவி. ஆமா. அப்பேற்பட்ட தாயாக இருந்து குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு இவர்தான் தந்தை என்று பேரும் புகழும் பெற்றக்கூடிய கடமை பிள்ளைக்கு. ஆமா. அந்த பிள்ளை கடமை சேர்த்தினால் அந்த தாயும் தந்தையும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்த பெருமை அந்த தாய் தந்தைக்கு சேரும். ஆமா. அப்படியே இருக்கக்கூடிய கல்வியை கற்றவருக்கு கல்வியோட அருமை தெரியும். அந்த கல்வியை கற்றி 20 குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய எங்கள் 6 உயிர் மேனேஜர் இருக்கக்கூடிய ஜெடியன் என்று சொல்லக்கூடிய நமது கோகுலக்கண்ணன் கம்பெனியை நடத்தி ஒரு மேனேஜர் இருக்கக்கூடிய ஜெடியன் ஐயா அவர்கள் பணமளித்திருக்கிறார். யாருடைய பேர் தெரியுமா? முந்தியே தவமிருந்து 300 நாள் சுமந்து தொந்தையை வயிற்றிருந்து 2 மாதமாக ஈண்டெடுத்த முதல் தெய்வம் தாய், 2வது தந்தை, 3வது குருவி, 4வது தான் கடவுள். அதே தந்தையா இருந்து மாண்டு மடிந்து மண்மேல சாய்ந்திருக்கூடிய அப்பா என்னை பிறத்த உடனே மகனே இப்படிதான் வாழ வேண்டும் என்று என்னை அறிகுறி காட்டிவிட்டு என்னை விட்டு பிரிந்து விட்டாயே அப்பா என்று சோபத்துடனே பணமளித்திருக்கிறார். அப்படி தந்தை மாண்டு மடிந்து மண்மேல சாய்ந்திருந்தாலும் இறைவனபதி செல்ல வேண்டும், இறைவனபதியிலே 4ஆம் பதி செல்ல வேண்டும், 4ஆம் பதிலே சொர்க்கபதி செல்ல வேண்டும், அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அவரால் கொடுத்த பணம் நாடமட்டத்துக்காக சுகோதயம். அதே ஜெடியன் மேனேஜர் அவர்கள் பணமளித்திருக்கிறார். யாருடைய பேர் என்றால் இந்த இரவெல்லாம் நடத்தக்கூடிய நாடகம் அவருக்காக. ஒரு இரவை கண்முழித்து பார்த்தது உண்டானால், அவர் பேரை சொன்னது உண்டானால் காலையில் அவர் சொர்க்கபதி செல்வாராம். அதற்காக தான் இரவெல்லாம் ஒரு பேரை சொல்லணும்னு ஐதீகம் சொல்லுகிறது, நாங்க சொல்ல கிடையாது.
அப்படி ஜடியன் கொடுக்க முடியுமாகப்பட்டது. நன்றி என்று சொல்லக்கூடிய முனியப்பன் ஐயா மேல கொடுக்க அவரு நாடக பிரபலமாப்பா. இந்த வருஷம் இந்த ஊருக்கு வந்து நான் 25 வருஷம் ஆச்சு. அப்பயே அவரு பார்த்து கோவிந்தான்ற பேச்சு எப்பவுமே தவற மாட்டாரு. அண்ணா முனியப்ப நான் நண்டன்ல கூப்பிட மாட்டேன், அண்ணா முனியப்பன்னா நான் கேட்பேன். அப்படி இருக்கக்கூடிய முனியப்பன் ஆகப்பட்டவர் மாண்டு மனித மண்ணில் சாய்ந்திருந்தாலும் இரவனுபதி செல்ல வேண்டும், இரவனுபதியில் நான்காபதி செல்ல வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். அவரால் கொடுத்தப்பட நான் படுத்துக்கிறேன். இதே நேரம் என் நண்பா என் தந்தையாக இருக்கக்கூடிய அப்பாவா இருக்கக்கூடிய யார் மேல சொல்லி பணம் அளித்திருக்கிறார்னா அப்படியே அண்டுமா சரி புரியாம நம் தந்தையாக இருந்து பழனிசாமி அழைக்க அன்பு காணிக்க ஏரோட பேர் இருந்தா குழந்தை கவுண்டர் மேல கொடுக்கவும் குழந்தை கவுண்டரும் பழனிசாமி அண்ணா அப்பாவுக்கு நோயின்ற வாழ்வும் குறையிட்ட செல்வங்களை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை ரசிக்கிறோம். அப்பாரும் அழைக்க அன்பு காணிக்க நாடத்து மாட்டதுக்கு அப்படிதான் போய் சொல்லிட்டு வா. மகாராஜா 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 சொல்லு சொல்லு. என் வீட்டுக்காரி வந்துட்டா. உன் பொண்டாட்டி இருக்கிறா எனக்கு. உங்க வீட்டுக்காரி வந்துட்டாங்க. உன் மனைவி சென்று என் மனைவி அழைத்து வந்திருக்கிறார். அதனால என் மனைவியை திறந்து உள்ள விடுறா. விடுறா. யார் மனைவிவா? ஏன் என் மனைவியை மட்டும் திறந்து விடு உள்ள. நிச்சயமாவா? உன் மனைவியை திருப்பி அப்படி கூட்டு போயிரு. எம்மா ஏலே லங்கிலியே வாங்கி தந்த பையன் வலிச்சு நக்கிற பையன் நீக்கெல்லாம் எங்க தானா தெரியல. பஸ் எடுத்துருமா லாரி எடுத்துருமா மண்ணுல படையெடுத்து கொத்த வட்டம் கொள்ளை கழிக்குமா. தொடப்பத்துல 90 மரத்துல 300. இன்னைக்கு புல்லா எங்க ஜடியாப்பு கிட்டே இருக்குமா. நாசமா போன பொண்டா வாங்க சாண்டே ஷலான்னு குடிச்சானா மூத்திரத்தைய மோருன்னு குடிச்சானா தெரியல. கொள்ளை கடிச்சமா அழகு பவனு குஞ்சு இல்லம்மா அது தோல் குஞ்சு ஆகி போய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட போனீங்களா ஐயா? எங்க வீட்டுக்காரர் என்னடா சொன்னாரு? அவன் படத்துக்கு சொன்ன ஓம்ப சொன்னாங்க. ஏன்டா அவனையும் ஏற்கனவே மூத்திரம் வச்சுன்னு கிடக்குறான்டா. இது பாக்குறேன் நக்கி பாக்குறியா? ஏமா ஏன்னா உப்பு காசுல அடிக்கிறது உண்மை அது. இரம நோராட்டி நக்கி பாக்குறேன். நல்லா நக்கு ஏமா ஓய் சைடு சூப்பரா இருக்கும். போய் போ. சரி போலாமா? புளிப்பா புளி எங்க இவ போல
யாரா சொல்றது அப்படின்னு? ஒருவேளை நீங்க சொல்லணும். நீங்க மறந்துட்டு அப்பப்போ எடுத்து விடுறது. ஓஹோ சாமி தேவி மாமா ஆஹா. மாமா அழகா. இந்த தேவாதி தேவாதி சத்தத்துல முழுசா கேட்கறதா? அப்பயே தெரியும். எப்ப நம்ம கடையில போசாயி அப்பயே நம்ம லாட்டி அடிக்கணும். எப்படா அது? அம்மா சொல்றது போல தப்பு. தப்பு. படியங்கன்னு மேடிக்குதா? தேவாதி தேவாரே எங்கள் தேவாரி எங்கள் தேவாரே எங்கள் தேவாரே தேர் குளிர்ச்சி ராஜாரே. சாமி தேவி இந்த மூவாரி மூவாரே மூவாரி மூவாரே இந்த மூவாரி இந்த தலைமையாக தேவி ஏங்க ஒரு கண்ணனும் கொண்டாடி ஏம்மா, ஏய், ஏய், இருடா. ஏம்மா, என் கிராய்க்கு செட் ஆகல, என் கிராய்க்கு வந்துருச்சு பாரு, இவ்வளவு ரெண்டு வந்து இருக்குது. அப்படியேப்பாங்க இது எப்படியப்பா கம்பளி, கம்பளி, படிகமரம் கஷ்டமா கம்பளி. படிகமரம் கேளுங்களே மன்னா ஆமா மல்லிகை முல்லிகை இரவாச்சி கோம்பு மந்தாரம் ஆமா. மலர்களை பறித்து வந்து ஆஹா. பன்னிரான காலெழுந்து காலெழுந்து. பட்டாடன் கொடுத்து கொடுத்து. இந்த மலர் என்று சொல்ல முடியும் ஆஹா. அந்த மலரை மாலையாக சூடி சூடி. கருத்திலே அச்சித்து ஆஹா. அந்த விருப்பம் இருப்பார் ஆமா. பாதத்திலே கூவி பூவி அலை
மகை கலை மகை மணமகன் சொல்லக்கூடிய இருந்தவள் நான். அப்படி இருந்தாலும் ஆமா பாசத்துக்கு கூடான் கோடி வந்தவன் எங்கள் மன்னாவா எங்கள் மன்னாவா குடுக்கறதே கொடுத்தா குருடி கூட தேன குத்துவா நீ ஆறு சரியில்லைன்னு நினைக்கிறான் பாருங்க ஏங்க மனை மேல உண்மையா பாசம் இருந்தா ஒரு அடி நாள் மன்னாவா எங்கள் மன்னாவா அவளை குடிச்சு நீ தெங்காவா நாய் எழுதி உங்க ஆளுங்க கூட உனக்கு சப்போர்ட் தான். இதுக்கு மேல நான் வாயை திறந்தா கூட கொத்தோட புடிக்கிட்டு போயிடாது. நம்மளுக்கு நம்ம வீட்டுக்காரி போகணும்ப்பா சுவாமி வீட்டுக்கு பத்திரமா. ஆனா கவி ஓடி வந்து பாதத்தை உன் போல வந்திருக்கிறாய். எப்படி இருக்கு தெரியுமா? ஆசையா எனக்கு வாழ்க்கை ஆசையா எனக்கு வாழ்க்கை அருமையம் பாசமா எந்த பாவம் படித்ததாலே ஓடி வந்து ஆமாங்க பாசத்தோடு என் பாதத்தை பணிந்தபடியா ஆமா இந்த பாதிக்கக்கூடிய உலகம் ஏய் சூழ்நிலைக்கு தளர்ச்சி ஆமா இந்த தெய்வலோகம் பொன்னுலகம் ஆமாங்க அமராவதி பட்டுலகம் ஏய் 31 நாட்டும் போற்றும்படியாக திறமையாய் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் அண்ணா உன் இடத்துல ஒரு வார்த்தை என்ன இடத்துலயா கேட்கலான்றீங்களா? சொல்லு. நானும் பொண்டாட்டி கட்டிக்கிறேன். இது உங்க பொண்டாட்டி அடுத்தவங்க பொண்டாட்டி. சந்தேகம் இல்லாத பாரு மூஞ்சில. சரியா? இந்த மூஞ்சி நல்லா இருக்குது, அந்த மூஞ்சி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. உங்க பையன் மூஞ்சி மட்டும் பப்புன் பையன் மாதிரி இருக்கிறது. வீட்டு பலப்பட்டம் அப்படி இருந்தாலும் அண்ணா உன் இடத்துல ஒரு வார்த்தை சீக்கிரம்
வீடு ஆஹா. இல்ல இடத்துல சில்லறை வேலைக்குடி நேரம் ஹரியானா என்ன சமாசாரம்? பார்க்கிற போது உன்னை எதற்காக நினைச்சிருக்க தெரியுமா? எதுக்காகங்க? இந்நாளையில் ஏய், சபையாகப்பட்டது ஆமா கூடும் நேரம் கிடையாது. ஆமா கிடையாது அமைதியாக இருக்கிற தருணத்தில் கண்டிப்பா என்ன செய்யணும்? என்ன தக்க செய்யணும்? சமயத்தில் தன்னுடைய மனைவிடத்தில் லீலைகள் பாட வேண்டும். பாட வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய ஏய். எதற்காக தெரியுமா? எதுக்காக? அது பஞ்சாதிக்கு சாமி இந்நாளில் பார்த்தால் ஆமாங்க அசுரர்கள் ஆர்ப்பாட்டம் கிடையாது, கிடையாது. தெய்வ சபை கூட்டங்கள் கிடையாது, தெரியாது யாரும் இல்லாத நேரம் ஆமாங்க சரியாக இருக்கிறது. ஏய், நாமல் இருவரும் பஞ்சனை மெத்த மீதில் ஒரே இடம் சிறிது வேண்டும். நேரம் உறவாடலாம். உறவாடலான்னு அழைக்கிறீங்க. ஆமா. வா வா போகலாம். தினம் எப்படி என்றால் இதே கொல்லப்பட்டிமா நன்னகரம் நாட்டுக்கு நாடு மற்ற நாடு மகாபாரத நன்னாடு நன்னாட்டுக்கு ஒப்பற்ற இதே உள்ளூர் நகரத்தை சேர்ந்த நமது நாடக குழுவில் எத்தனையோ நாடக மேடையில் ஏறி ஆடி பாடி நடித்து நம்மளுடனே உடனாகவே வேடங்கள் தரித்து பெண் வேடங்கள் அருமையாக நடித்து பேரும் புகழோடு இருக்கக்கூடிய அன்பு தம்பியாராகிய அதே சதீஷ் அவருடைய குடும்பத்தார்கள் இல்லையா அவருடைய குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய அதே சக்தி அம்மையார் அவருடைய புதல்வர் என்று சொல்லக்கூடிய அதே சக்திவேல் மற்றும் சதீஷ் அவருடைய துணைவர் என்று சொல்லக்கூடிய அம்பிகா மற்றும்
சூர்யா ஆ. இல்லையா ஆ. அவருடைய பேர பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஆ. அனைவர்களும் ஒன்றிணைந்து ஆ. தன்னுடைய தந்தையாக இருந்து ஆ. தந்தை என்றால் ஆ. அவள் எளிய கிடையாது ஆ. தாய் சுமப்பது 10 மாதம் ஆ. தந்தை சுமப்பது ஆ, 10 வருடம் வருடம் ஏன் தெரியுமா ஆ. நமக்கு நினைவு வந்தாதான் நம்ம கீழே இறங்கி நடப்போம் நடப்போம் 10 வருஷம் பிள்ளை ஆ. சரியாக 10 வயது ஆகும் வரை ஆ. சரியாக நினைவு கிடையாது ஆ. நினைவில்லாத பிள்ளை கீழே விட்டால் கல் மீதில் கால் வைப்பான் முள் மீதில் கால் வைப்பான் என்று சரியாக பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடியவர் ஏய், தந்தை ஏய். தாயின் கடமை 10 மாதம் மாதம். சுமை இறக்கி விடலாம் ஏய். தந்தையின் கடமை 10 வருடம் ஆகும் ஏய். அப்பேற்பட்ட தந்தையாகப்பட்டவர் ஏய். குழந்தைவேல் ஐயா அவர்கள் இருந்து இருள் பதவி நந்தன் பதவி நாராயண பதவி அடைந்திருக்கிறார் ஏய். அவர் இருந்திருந்தால் எங்களை வளர்த்ததைப் போல ஏய். எங்களுடைய பிள்ளை இன்னும் பேரும் புகழோடு பெருமையாக வளர்த்து ஏய். இந்த கொல்லப்பட்டியமா நகரத்தில் ஏய். தன்னுடைய பிள்ளைகள் போவது என்று பேரும் புகழோடு வாழ வைத்திருப்பார் ஏய். அப்பேற்பட்ட தந்தையார் மாண்டு வன்மடை அடைந்திருக்கிறார் சொல்லி வருத்தத்தோடு பணம் கொடுத்திருக்கிறார் தம்பியாகி சதீஷ் ஏய், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொடுத்திருக்கிறார்கள் ஏய். அப்படி இருந்தாலும் ஏய். அவருடைய இல்லத்தில் உள்ளத்தில் கொடியாக இருந்து ஏய். எந்த ஒரு நோய் பிணிகள் அணுகாமல் ஏய். நீடுடி வாழும் குறைவிலா செல்வ தலைவன் ஆண்டவனை பிரார்த்திப்போம் ஆ, சுகோதரி. சிவராஜ்யம் ஆ. இதே அன்பு மைத்தனர் ஆகிய ஆ. இதே ஜெம்பேரி அவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பு காலத்தில் யாருடைய பேர் என்றால் ஆ, பாட்டி பேர் என்ன சொன்னாரு? துளசி துளசி அம்மையார் ஆ. இல்லையா ஆ. அதாவது தாய் தந்தையாருக்கு மேலாகப்பட்டவர் ஆ. தன்னுடைய பாட்டி தாத்தா பாட்டி ஆ. இல்லையா ஆ. தாத்தா பாட்டி இல்லைன்னா நம்மளுடைய வம்சாவளியே கிடையாது கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய ஆ. இந்த மேடையில் ஆ. அன்னையை நினைக்க வேண்டும் ஆ. அன்னைக்கு மேலாக இருக்கக்கூடிய பாட்டியை நினைக்க வேண்டும் சொல்லி ஆ. துளசி அம்மையார் கொடுக்க ஆ. துளசி அம்மையார் அவர்கள் ஆ. அதே ஜெம்பேரி அவர்கள் உள்ளத்தில் குடியாக இருந்து ஆ. இன்னும் இருக்கக்கூடிய கஷ்டங்களை விட்டு வெளிவர ஆ. அண்ணவர் துணை புரிய வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திப்போம் ஆ. அவர்கள் கொடுக்கக்கூடிய நாடக சபைக்காக ஆ. சிவேதியும் ஆ. இதே நம்மை போல நாடகதாரைகள் இருந்து ஆ. பல மேடையை வேடி ஆடி பாடி ஆ. அன்போடு நடித்து வந்திருக்கக்கூடிய ஆ. அதே பழனிசாமி ஐயா கொடுக்கக்கூடிய அன்பு காஞ்சனம் யாருடைய பேர் என்றால் ஆ, இல்லையா ஆ. தன்னை ஈண்டெடுத்த தாய் ஆ. தாய் சேர்ந்த ஒரு கோவில் கிடையாது ஆ. தன்னை செல்மிக்கு ஒரு மந்திரம் கிடையாது ஆ. தாய் தந்தை இல்லாவிட்டால் ஆ. இந்த தரணி என்று சொல்லக்கூடிய மண்மொழிகள் நம்ம வாழவும் முடியாது முடியாது. இல்லையா ஆ. கண்ணால் பார்க்கும் அந்த தெய்வம் தெய்வம். நம்மளை ஈண்டெடுத்த தாய் தந்தையார் தான் ஆ. அப்படி இருக்கக்கூடிய தாயாகப்பட்ட பழனியம்மார் இருந்து இருபது நந்தன்பதி நாராயணபதி அடைந்திருக்கிறாரு ஆ. அம்மையார் ஆ. சொர்க்கபதி அடைய வேண்டும் சொல்லி ஆ. இந்த சொர்க்கலோக பரவதோடு சொல்லக்கூடிய நாடகத்தை விட்டிருக்கிறாரு ஆ. இந்த இடத்துல அவருடைய பேரை சொன்னால் ஆ. சொர்க்கமதி அடைவார் சொல்லி வருத்தத்தோடு பரவத்திருக்கிறார் ஆ. அதே பழனியம்மையார் ஆ. அவருடைய உள்ளத்தில் இடத்துல கொடியாக இருந்து ஆ. சகல சம்பத்தோடு வாய்களுக்கு ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் ஆ, சுகோதயம். சிவேஜியம் ஆ, இதே அன்பு மைத்துனர் ஆகிய ஆ. சேகர் ஐயா அவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பு காஞ்சனமாகப்பட்டது யாரை வேண்டாம் ஆ. யாரை நினைக்க வேண்டும் ஆ. தனக்கு வழிகாட்டிய ஆ. இல்லையா ஆ. வழிகாட்டியாக இருந்து ஆ. குரு ஆ. மாதா பிதா குரு தெய்வம் ஆ. இல்லையா ஆ. மாதா பிதா என்று சொன்னால் ஆ. கெட்டு வளர்ப்பதோடு கடமை முடிந்தது முடிந்தது. நமக்கு நல்லதும் கெட்டதும் பல நன்னூல்கள் எடுத்துரைக்கக்கூடியவர் குரு ஆ. அந்த குருவை போல் இருந்து ஆ. இல்லையா ஆ. தன்னுடைய மாமாவாகி அதே சின்ராஜ் ஐயா அவர்களும் ஆ. அதே இவரு குழந்தைகள் ஐயா அவர்களும் ஆ. இருந்து இருபது நாராயணபதி முத்திமோசம் அடைந்து விட்டார் ஆ. அவர்கள் நம்ம சொருகத்தில் அடைந்து ஆ. நமக்கும் இந்த பூமியில வாழும் வரை ஆ. துணையாக இருந்து அருள் புரியணும் சொல்லி ஆ. வருத்தத்தோடு பணம் கொடுத்திருக்கிறாரு ஆ. அவர்கள் எல்லோரும் உள்ளத்தில் குடியாக இருந்து ஆ. சகல சம்பத்தோடு வாழ வைக்க முடியும் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் ஆ, ரைட்டுங்க. ஆ, ஏத்து. Thank
சீசா விலை 145 இப்ப 155. எப்படிடா அது? அட்டைப்பேட்டில இருந்து எடுத்து கொடுக்கறது 5 ரூபாய். 5 ரூபா. யாரோட தாலி எடுத்து கொடுக்கறது நாங்க? அட்டை போட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு 5 ரூபா. சரி, அதை வாங்கி வந்து சாப்பிட்டா அப்புறம் என்ன கொடுக்கறாங்க? பாட்டில் கொடுத்தா 10 ரூபாய். பாட்டில் கொடுத்தா 10 ரூபா. கடைசியில எவ்வளவு ஆச்சு அதுல? 15 ரூபாய். ஆச்சுன்னு. ஆனா இப்படி வந்துன்னு நீங்க யாரு? அப்படி இருந்தாலும் ஐயா பாத்தா பாட்ட சாட்டமா நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறியா? நல்லா இருக்கிறீங்க. இல்லடா சாமி, இதெல்லாம் பெரிய தொந்தரவு. ஏன்னு கேட்டா ஒரு ஆளுக்கு ஒரு வேலை செய்ய முடியாது என்னால. ஆனா நான் எதை செய்கிறேன்? இந்த நாடையெல்லாம் சுற்றி வருகிறேன். ஆமா, நாடையெல்லாம் சுற்றி வருகிறேன். ஆமா, 3 உலகத்தையும். திரேதா துவாபரி கலியுகம், 4 யுகம். அதே வந்து இந்த 4 யுகத்துல வந்து 5ஆம் யுகம் சுத்தணும். ஆமா அப்படின்னு கட்டளை. என்ன காரணம்? காரணம் என்னன்னு கேட்டால் நான் யாருன்னு தெரியுமா? யாரு? பாருக்கிறாரு பாரு. யாரா இருக்கிறாங்க? மகாவிஷ்ணு ஆண்டவரே. உன்னை யாரா கேட்டான்? எப்ப போனாலும் சரி பொழுது கொஞ்சம் கூட்டான்னு வந்தா தான் நான் எல்லாருக்கும் தண்ணி ஊத்துறோம். நீ அது கேட்கல. அது யாரு? அந்த நண்பர்கள் என்ற மைந்தன். யாருக்கு? எங்க அப்பாவுக்கு முகம் 4. ஆனா இந்த திரேதா துகோபரி கலிமுகம் என்று சொல்லக்கூடிய முகமோ 4. எங்க அப்பாவுக்கு முகம் 4. ஆனா இந்த யுகம் 4. ஆனா அங்க இருக்கிறாங்க பாரு, சாட்சாதிக்கரனுடைய முந்திலே பொறுத்தவர் எங்களுடைய தந்தையாக விளங்கும் பிரம்ம தேவனுக்கும் சரஸ்வதி அம்மனுக்கும் விலையாக பிறந்து நான் வாழ்ந்து வருகிறேனே. ஆனா வாழ்ந்து வரும்போது நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தாய்? அது உனக்கு தெரியாதா? எப்படி? நாங்களும் ஒரு தாய் அங்கத்துல பிறந்தீங்க. அப்படி ஒரு தாய் அங்கத்திலே நீ பிறந்தவர். ஆனா எனக்கு எத்தனை தாய்? 1 2 3 4 எனக்கு 5 தாய்டா. தாய் ஒட்டா அப்படியே பல்லு பலாசனா கொட்டிடுற. ஏண்டா கொட்டிட கூடாது, கொட்டிடணும். என்ன தாய் ஒன்றா இருக்கலாம், தந்தை எத்தினா இருக்கலாம். அப்ப எத்தனை பேர் நாக்கலாம் கேலாம். ஆனா தந்தை ஒன்று, தாய் எத்தனை சொன்னா? 4 தாய். 4 தாய் வயிற்றுல பிறந்தாய் சொல்றியே. எப்படி 4 தாய் வயிற்றுல நீ பிறந்தாய்? எப்படி பிறந்தேன் என்றால் ஒரு நாளையிலே என் தந்தையாக விளங்கும் பிரம்ம தேவனாகப்பட்டவர் ஓவியம் என்று சொல்லக்கூடிய யார் எப்படி தெரியுமா? ஆனா உன்னையே படித்தவர் அவரே.
அவரே. என்னையும் படித்தவர் அவரே. அவரே. இந்த மண்ணையும் படித்தவர் அவரே. ஆ. மண்ணில் உலக்கும் ஆ. எருமை கடல். கடல். எருமை கடல். சிறு தெய்வம். தெய்வம். அதை யானை யானை பெரிய கடல். தெய்வம். ஆ. என்ன ஜீவ சத்துக்களுக்கெல்லாம் ஆ. படித்தவர் அவர்தான். அவர்தான். யாரு? ஆ. பிறவ தேவன் அகப்பட்டவர். ஆ. இவனெல்லாம் படித்துக் கொண்டு வரும் நேரத்தில் ஆ. ஒரு நாள் என்ன செய்தார்? என்ன? இந்த ஓவியம் செய்தார். ஓபி எழுதினார். ஆமா. ஆ. டெய்லி அவருக்கு எழுதுறது வேலை. ஆ. அவருக்கு உயிர் கொடுக்கறது அவளே. ஆ. அவருக்கு அப்படின்னு நம்ம பாருங்க, தூங்குறவங்கள அவங்களே, ஆ. அங்க உட்காந்துக்கிறவங்கள அவங்களே. ஆ. இப்பெல்லாம் படித்து கொண்டு வர நேரத்தில் ஒரு நாள் என்னானது, இந்த ஓவியம் எடுத்துக்கொண்டு வரும் நேரத்தில் ஒரு பெண் ஓவியத்தை எழுதினாராம். பெண் ஓவியத்தை எழுதினார். ஆமா. அந்த பெண் ஓவியம் எழுதுகின்ற போது இவளாட வந்துச்சு அந்த ஓவியம் எழுதும் போது. ஆமாமா. அப்ப திடீர்னு நிருபம் வந்து விட்டது. நிருபம் என்னன்னு? எங்கிருந்து? எங்கிருந்து? தேவலோகத்திலிருந்து ஆமாமா. நிருபம் வந்தது. நிருபம் வருகின்ற போது அந்த பாதி உறவத்தை வைத்துட்டு இவர் உடனே தேவலோகம் போனாராம். தேவலோகம் போகின்ற போது இவர் எழுதினா பாரு, அந்த ரூபத்தை பார்க்கின்ற போது அங்க என்ன ஆனது? என்ன? இப்ப பாருங்க, இது என்ன நாடகம்? இது என்னடா நாடகம்? சொர்க்கவாசல். சொர்க்கவாசல். அத இது என்ன ஊரு? கொல்லப்பட்டி. கொல்லப்பட்டி. இப்ப யார் செத்துங்கிறது? நம்ம நண்டு முனியப்பன் ஐயா அவர்கள். நண்டு முனியப்பன் ஐயா அவர்கள். பத்தியா இதுவரை யாரும் பேரு சொன்னாங்களா? நண்டு முனியப்பன் நண்டா முனியப்பன். நண்டா முனியப்பன். முன்னாலே பேசுறப்பா